இந்த சிறப்பான ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த ஊர் முக்கிய பிரமுகர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் மற்றும் இதில் பங்கு கொண்ட இந்திய மாநிலங்களை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் அனைவரையும் அன்போடு விசுறு தொகுதியின் சார்பாக வரவேற்று பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா மாயோன் எனப்படும் முருகனும் சேயோன் எனப்படும் திருமாலும் வர்ணன் எனப்படுகின்ற இந்திரனும் கொற்றவை எனப்படுற திருமகனும் அனைத்து தெய்வங்களுமே ஒண்ணுதான். எல்லா பேரும் ஒன்னு சொன்னவங்க தமிழ். ஏன்னு சொன்னா அதை மெய்ப்பிக்கும் ஒரு விதமான விளையாட்டு என்றதே சொல்றாங்க. நாம ஏதேதோ மாநிலத்தில் இருந்திருக்கலாம், ஏதேதோ இனத்துல பிறந்திருக்கலாம், ஏதேதோ கலாச்சாரத்தை பண்படலாம், ஏதேதோ கடைகளை வழங்கலாம். ஆனா நம்ம இந்த நாட்டில இருந்து மற்றொரு நாட்டுக்கு போய் விளையாடும் போது நமக்கு பேர் இந்தியன் பிளேயர்ஸ் தான். அப்பேற்பட்ட ஒரு விளையாட்டு தான் ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸை எல்லாருமே சிறப்பாக நினைக்கணும். ஏன்னா மற்றவங்க எல்லாத்தையுமே இனத்தை பிரிக்கணும். அவரு என்ன ஜாதி, அவரு என்ன கல்ச்சரு, அவர் இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டினா, ஜெயினா, புத்திஸ்டா இந்த பிரிச்சு பிரிச்சு பேசுவாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் அவர் எந்த டீமு, அவரு எந்த ஒரு பிளேயரு, எந்த ஸ்டேட் பிளேயரு இப்படிதான் கேட்பாங்க. அதே போல இந்தியாவில் பாத்தீங்கன்னா அவர் கேரளாவா, பாண்டிச்சேரியா, தமிழ்நாடான்னு பிரிப்பாங்க. ஆனா வெளிநாட்டுல போய் நீங்க வர போயிட்டா உங்களுக்கு பேர் ஒன்னே ஒன்றுதான், இந்தியன் பிளேயர்ஸ். அப்பேற்பட்ட எல்லாரையும் ஒன்றிணைத்து ஆடக்கூடியது, செய்யக்கூடிய ஒரு வேலை தான் விளையாட்டு. அப்பேற்பட்ட விளையாட்டுகள் தான் நாட்டுடைய ஒற்றுமையையும் பலத்தையும் நிரூபிக்க முடியும். எனவே இப்பேற்பட்ட விளையாட்டு எல்லா ஊர்களிலும் நடத்தப்பட வேண்டும். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பாரதம் என்ற ஒரு கனவு அப்பதான் சீக்கிரமா நிறைவேறும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.